அந்நிய பாஷை என்பது தேவனும் நாமும் தனிப்பட்ட ரீதியா சீக்ரெட்டா அவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவுக்காக பேசப்படுகிற விஷயங்கள் இல்லை. பைபிள்ல அந்நிய பாஷை இருப்பது வந்து மற்ற மொழிகள். உலர்றத கொண்டு வந்து அந்நிய பாஷைன்னு சேர்க்காதீங்க. மீண்டும் அதுல என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, தூதர் பாஷை இது. நாங்க அதான் அந்நிய பாஷையா பேசிட்டு இருக்கிறோம். பரலோகத்துல பேசுற பாஷை அப்படிம்பாங்க. அது எதுக்காக பேசுறோம்னா, சாத்தானுக்கு தெரியாம இருக்கிறக்காண்டி, கடவுளுக்கு எனக்கு ரகசியமா பேசிக்கிறக்காண்டி நாங்க பேசுறோம் அப்படிம்பாங்க. ஏன் அத உங்க மனசுக்குள்ளேயே பேசிக்கலாமே. அன்னாள் மனசுக்குள்ள ஜெபம் பண்ணால்ல, ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால்ல, சாமுவேல அப்படியே உங்க மனசுக்குள்ள பேசிக்க வேண்டியதானே. அப்போ உங்க மனசுக்குள்ள பேசுனது கூட சாத்தானுக்கு தெரிஞ்சிரும். இப்படி காபா ராபான்னு உளறுனா அது சாத்தானுக்கு தெரியாதா? இது வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தூதர்கள் பேசக்கூடிய பாஷைன்னு சொல்றீங்கல்ல. தூதர்கள் பேசக்கூடிய பாஷையாக இருந்தால் சாத்தானே ஒரு தூதன் தானே. அவன் எவ்வளவு வருஷமா பரலோகத்துல இருந்திருக்கிறான். அவனுக்கு தெரியாத பாஷைய நீங்க பேசிட்டு போறீங்க. எந்த இடத்துலயுமே பைபிள்ல பிசாசுக்கு ஒரு பாஷை தெரியாது என்று எழுதப்படவே இல்லை. எல்லா மொழி பேசுறவனையும் சத்துரு வஞ்சிக்கிறான். எல்லா மொழி பேசுகளுடைய ஜெபத்தையும் கடவுளும் கேட்டு அந்த சாத்தான் இடத்திலிருந்து நமக்கு விடுதலைய குடுக்குறாரு. அப்ப சாத்தானுக்கு இந்த இப்படி உளரும்போது தெரியாது அப்படிங்கலாம் நீங்க வைக்காதீங்க. ஒருவேளை நீங்க பேசுறது உளறலா இருந்தா, அது கடவுளுக்கும் தெரியாது, சாத்தானுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மையே ஒழிய, சும்மா பைபிள்ல இல்லாத ஒண்ண கப்சா அடிச்சு விடக்கூடாது. இந்த பெந்தகோஸ்தே திருச்சபையினுடைய உபதேசத்த பொறுத்தவரைக்கும் இதுதான். வசனம் ஒண்ணு இருக்கும். அந்த வசனத்துக்கு இஷ்டத்துக்கு ஒரு வியாக்கியானம் குடுப்பாங்க. அந்த வசனத்துக்கே பார்த்தீங்கன்னா 50 விளக்கம் குடுத்துட்டு இருப்பாங்க. கடவுள் ஒரு வார்த்தைய பேசினா, ஒரே ஒரு அர்த்தத்தின் அடிப்படையில தான் பேசியிருப்பாரு. அதுக்கு 50 அர்த்தம்லாம் புதுசு புதுசா நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் விளக்கம் குடுக்க முடியாது. ஆனா இவங்க பாருங்க, தொடர்ச்சியா பைபிள்ல இருக்கிறது உண்மைதான்யா. ஆனா என் இஷ்டத்துக்கு அதுக்கு விளக்கம் குடுக்க முடியும்? பைபிள் அதுல என்ன அர்த்தத்தோடு பேசினாரோ, அந்த அர்த்தத்தின் அடிப்படையில எடுத்துக்கொள்வதுதான் சத்தியம். அதற்கு மாறாக நம்ம வெளிய விளக்கம் குடுக்குறது பூரா, அது வந்து சத்தியமா இருக்காது. என்னுடைய கற்பனையா தான் இருக்க முடியும். இதுதான் கட்டுக்கதை அப்படிங்கிறது. வசனத்துக்கு கட்டுக்கதைகளாக விளக்கம் குடுக்கவே கூடாது. வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, நேர்த்தியா அத மட்டும் தான் குடுக்கணும். வசனம் நெறைய பைபிள் வசனங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் என் இஷ்டத்தின்படி விளக்கத்த குடுத்துற கூடாது. தப்பா போயிரும். நான் இந்த வீடியோ முழுக்கவும் சொன்ன இந்த விஷயத்த, நீங்க உங்க பைபிள திறந்து தெளிவா வாசிங்க. மெயினா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவங்க அந்நிய பாஷை பேசினாங்க அப்படின்னு இருக்குது. ஆமா இருக்குது. அவங்க என்ன பேசினாங்கன்னு பாருங்க. எதுக்காக பேசினாங்கன்னு பாருங்க. அடுத்து 1 கொரிந்தியர் 14ல பவுலடிகள் அதை எப்படி விளக்கப்படுத்துறாரு? இப்ப பேசுற புரியாத வார்த்தைகள குறிச்சு தான் அங்க விளக்கப்படுத்துறாரா? அல்லது மற்றவர்கள் பேசுகிற மொழியை குறித்ததான விளக்கத்தை அங்க செய்றாரான்னு பாருங்க. அ அதனால கர்த்தருடைய வேதத்தை திறந்த மனதோடு வாசிப்போம். போலியான நம்முடைய நம்பிக்கையிலிருந்து, வாதத்திலிருந்து விடுதலை பெற்று சத்தியத்துக்குள்ளே வருவோம். சத்தியவாதிகளாக நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்காக வாழ்வோம். காட் பிளஸ் யூ.